Hi, hello and welcome back to my channel, Mena's Lifestyle. ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவோட வெட்டிங் டே அன்னைக்கு எடுத்தது. மே 26 ஃப்ரைடே காலையில். அதனால் கொஞ்சம் கூட்டம் இல்லை. மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா வீக்கெண்டில் கொஞ்சம் கூட்டம் இருக்கும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால பெருசாக கூட்டம்லாம் இல்லை. முகிலை நாங்கள் கூட்டிகிட்டு வரல. அவனுக்கு வந்து அன்றைக்கி லாஸ்ட் டே ஸ்கூல்லலாம் பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அதனால் அவன் ஸ்கூலுக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மட்டும்தான் கிளம்பி வந்திருக்கோம். ஒரு 11:30க்கெல்லாம் அன்றைக்கி ஸ்கூல் விட்டுருவாங்க. ஸோ ரிட்டன் போகிறப்ப அவனை அப்படியே கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற பிளானில் வந்தாச்சு. கிருஷ்ணவேணி ஆண்டி, சாரி, நான் வந்து நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி குட்டி பையனை வந்து காட்டு அப்படின்னு, சின்ன குட்டியை காட்டு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் முகில சொன்னீங்களா எழில சொன்னீங்களான்னு எனக்கு தெரியல. நான் முகில் வந்து நம்ம வீடியோஸில் எப்பவும் போல் நான் காட்டுற மாதிரியே நான் காட்டுவேன். ஆனால் எழில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் குட்டி பையனாக இருக்கான் இல்லையா, அதனால ஒரு அம்மாவாக எனக்கு இன்னும் அந்த கம்ஃபர்டபுள்னஸ் வரமாட்டேங்குது காட்டுறதுக்கு. கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் பெரிய பையன் ஆனதுக்கப்புறமா எல்லாருக்குமே நான் அவனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஸ்கூல் விட்டு ஒரு ஆள் வந்தாச்சு. வந்த உடனே பார்த்திங்கன்னா அவனோட ஸ்கூலில் அவங்க மிஸ்ஸு வந்து கொடுத்து விட்டுருக்காங்க. அதெல்லாம் எடுத்து காட்டிகிட்டு இருந்தான். லாஸ்ட் டே அப்படிங்கும்போது நம்மளும் அவங்க டீச்சருக்கு வந்து ஏதாவது கொடுத்து விடணும் அப்படின்னு சொன்னால் கொடுத்து விடலாம். அது நம்ம இஷ்டம் தான், யாரும் கம்பல் பண்ண மாட்டாங்க. பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுக்குமே இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்து விடுவாங்க. அவன் கையில் வச்சுருக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா சாக் பீஸு, கீழே தரையிலலாம் வந்து எழுதுறக்காக. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைஸே பெருசாக இருக்கும். இது வந்து கொடுத்துருக்காங்க, ஓகே. பட் ஆனால் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கேண்டீஸ் கொடுத்துடுவாங்கங்க. அது வந்து இந்த லாலிபப் கூட ஓகே, அதனால் அந்த சூயியாக இருக்கும். ஒரு சில சாக்லேட்லாம் நல்ல பல்லில் ஒட்டிக்கும், அந்த மாதிரி இருக்கிறது. அப்புறம் சீட்டோஸ் பேக்கெட் கொடுத்து விட்ருக்காங்க. இதெல்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க. பட் எப்போவுமே என்ன பண்ணிடுவான் அப்படின்னா கொண்டு வந்து கையில் கொடுத்துருவான். வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்டு தான் நான் ஓகே அப்படின்னா மட்டும்தான் சாப்பிடுவான். அந்த ஒரு ஹேபிட் இருக்குது. அதனால நாங்கள் என்ன பண்ணோம், வந்த உடனே அதெல்லாம் வாங்கி நான் அப்படியே வந்துட்டு அந்த பக்கம் தூக்கி வச்சுட்டேன். எங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணால் நைஸாக கொடுத்து, அமிச்சி நீங்கள் சாப்பிடுங்க, இது நல்லா இருக்கும், நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்லாம் பண்ணால். ஆனால் வந்துட்டு நான் கொடுக்கல. இப்போ பார்த்திங்கன்னா மாங்காய் ஊறுகாய் வந்து அம்மா தாளிச்சிட்ருக்காங்க. வெந்தய பொடி போடுறாங்க 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் வந்து சேர்த்தி தான் விட்டு ஆகணும் ஊறுகாய்க்கு. எப்போவுமே அதுதான் வந்துட்டு ஒரு ஃபார்முலா இல்லையா. ஆனால் இந்த ஊறுகாய் பார்த்திங்கன்னா நீங்கள் சப்போஸ் இந்தியாவில் இருக்கீங்க, இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வரீங்கன்னா இந்த மாதிரி ஊர்லேயே கட் பண்ணி உப்பு, மிளகாய் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ஏன்னா வந்து எண்ணெயோடு எடுத்துகிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு யோசனையாக இருக்குது, எண்ணெய்லாம் சூட்கேஸில் சிந்திரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு ரெடி பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒன்றுமே ஆகாது. உங்களுக்கு தேவைப்படும் போது எடுத்து இந்த மாதிரி எண்ணெய் விட்டு நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். இது ஊரில் கட் பண்ணி இங்கேயும் மாங்காய் கிடைக்கும். ஆனால் ஊரில் நம்ம மாங்காய் வாங்கி இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு வந்தால் டேஸ்ட்டே ஒரு தனியாக தான் இருக்கும். சூப்பராக இருந்தது. வீடு ஃபுல்லாக அந்த மனம் வந்து நல்லா இருந்தது அன்றைக்கி மதியம். அதனால் அப்போவே ஃப்ரெஷ்ஷாக ஒன்று எடுத்து நான் டேஸ்ட்டு பார்த்தேன். சூப்பராக இருந்தது. யாராவது இப்போ இந்தியா நிறைய பேர் போயிருப்பீங்க இல்லையா, ஸோ ஊருக்கு வரும்போது ஊறுகாய் இந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து கேக் கட் பண்ணிடலாம். இந்த கேக் கட்டிங்க்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குங்க. அப்பா அம்மாவுக்கு விருப்பமே இல்லை இந்த கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாடுறதெல்லாம். அவங்களுக்கு வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அவங்க அந்த மாதிரி இது வரைக்கும் செலிப்ரேட் பண்ணதில்லை. அதனால அவங்க முடியாதுன்னாங்க. நானும் இது வரைக்கும் அப்படி பண்ணதே இல்லை அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு காரணத்துக்காக தான் நானும் கொண்டாடியே ஆகணும் அப்படின்னு நின்னேன். ஏன்னா நம்ம வந்து 90s கிட் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நமக்குமே பர்த்டேஸ் எல்லாம் கொண்டாடி இருக்க மாட்டாங்க இல்லையா. ஒரு புது ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, அவ்வளோதான். எங்கள் வீட்டிலலாம் அப்படி தான். எனக்கும் சின்ன பிள்ளைலலாம் இந்த மாதிரி கேக்கெல்லாம் நாங்கள் வெட்டினதில்லை. இப்போல்லாம் தான் வந்து கேக் கட்டிங் வந்து ரொம்ப இதாயிருச்சு. சின்ன பசங்க இந்த மாதிரி முகில்லாம் இருக்கான் இல்லையா, அந்த மாதிரி குட்டி குட்டி பசங்க இருக்கும்போது இதெல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்கங்கிறக்காக தான் நம்ம மாறிட்டோம் ஈஸியாக. பட் அப்பா அம்மானால் அதெல்லாம் வந்துட்டு சீக்கிரமாக அடாப்ட் பண்ணிக்க முடியறதில்ல. நீங்கள் கட் பண்ணி நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள் உங்களோடது எல்லாத்தையுமே, ஆனால் நாங்கள்லாம் இதுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முகிலை விட்டு தான் கன்வின்ஸ் பண்ணி கண்டிப்பாக கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால என்னை வந்து கூப்பிட்டு நிற்க வச்சு, சரி நீங்கள் 2 பேரும் வந்து கட் பண்ணுங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ அவங்க கையை பிடிச்சி கட் பண்ணியாச்சு.
அதுலேயும் நான் பார்த்தீங்கன்னா எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆன செலிப்ரேஷன் நினச்சிக்கோங்க, அப்படின்னு நினச்சி கட் பண்ணுங்க அப்படின்லாம் கன்வின்ஸ் பண்ணி கட் பண்ண வச்சேன். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் எல்லோரும் வாங்கினோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா அம்மா பூரி செஞ்சுருந்தாங்க, பூரி குருமா. அது வந்து முகிலோட சாய்ஸு. சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா பூரிக்கு குருமா தான். இந்த குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெசிபி வந்து ஷார்ட்ஸில் இருக்குது, ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்பா அம்மா வந்து குட்டி பையனை குளிக்க வச்சிட்ருக்காங்க. முகில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிவி வந்து வால் மவுண்ட் பண்ணியிருந்தோம், அன்றைக்கி தான் பண்ணோம். கீழே வந்து ஸ்விட்ச் போர்டு வந்து நல்லாவே அதுக்கப்புறம் குட்டி பையன் போய் இழுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு டிவி ஸ்டாண்டில் இருந்தது, அவன் ஸ்டாண்டை வந்து பிடிச்சு டிவி வந்து தொடுறான். இந்த மாதிரி அமேசானில் இந்த ஸ்விட்ச் பாக்ஸ்க்குனே ஒரு கவர் வருது, இந்த ப்ரொடெக்டர் கவர். இது பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் இழுத்தாலும் உங்களுக்கு ஓப்பன் பண்ண முடியாது. இந்த மாதிரி 2 பக்கமும் சைடில் ஒரு லாக் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணால் தான் ஓப்பன் ஆகும். சார்ஜிங் ஹெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் போய் அவன் பிடிச்சி இழுக்கிறான். அதுக்காக இப்படி சேஃப்டி பண்ணிட்டோம். ஆனால் இன்னும் ஒயரெல்லாம் பிடிச்சி இழுக்கிறதில்ல. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த வாக்கர் இருக்குது, அதை நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா அவன் அந்த ஒயர்கிட்ட போகிறதில்ல. 2 ஒயரையும் சேர்த்து ஒரு பைண்டர் கிளிப் மாதிரி மாட்டி விட்டுட்டேன். சேஃப்டி கேட் எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த இடத்துல கேட் வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோன்னாலும் அது நிற்காது கரெக்டாக, அதனால் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணல. வாக்கர் வந்து யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னா, இப்போ வந்து வாக்கர் வந்து அவனை நடக்க வைக்கிறதுக்காக அந்த வாக்கர் நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா முன்னாடியெல்லாம் நான் மட்டும் தனியாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறனால அவனை அதில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் போய் நான் அந்த கிச்சனில் வேலை செஞ்சேன்னா அவன் அதில் இருப்பான். அது வந்து ஜம்பரும் இருக்கும், பவுன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் சேர்ந்து இருக்கும். அந்த ஒரு ஆப்ஷனுக்காக தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். மற்றபடி அவன் வந்து வாக்கரில் நடக்கிறதில்ல. தனியாக இன்னொரு வாக்கர் இருக்குது, அதை நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன், அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கான். குட்டி பையனுக்கு பேரிக்கா ஸ்டீம் பண்ணிகிட்ருக்கேன் நான். அம்மா வந்து பூரியெல்லாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு முகிலுக்கு வந்து ஊட்டி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா நான் எழிலுக்கு ஊட்டி விட்டுட்டு தான் சாப்பிட்டேன். முகில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டைம் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்குவான். அம்மா ஊட்டி விட்டுட்ருக்காங்கல்ல, பக்கத்தில் உட்காந்துட்டு போஸ் பார்த்திங்கல்ல, அம்மா கிட்டே கேட்பான், அம்ச்சி நீங்கள் இந்த குருமா சூப்பராக செய்கிறீங்க, இந்த சட்னி சூப்பராக இருக்குது, அம்மாவுக்கு அந்த டேஸ்ட் வரமாட்டேங்குது, இனிமேல் நீங்களே எனக்கு செஞ்சு ஊட்டி விடுங்க அப்படிம்பா. அதுக்கப்புறம் நாளைக்கு என்னென்ன மெனு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவன் சொல்லிடுவான். அவன் மெனு தான் இப்போ வீட்டில் ஓடிட்டுருக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது, லஞ்சுக்கு இது அப்படிங்கிறதெல்லாம் அவர் தான் சொல்லுவார். எங்கள் அம்மா கேட்குறாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு, கை பார்த்திங்கள்ல சூப்பராக இருக்கான். அது பார்த்திங்கன்னா லாங் வீக்கெண்டு அந்த வாரம், மண்டேவும் என் ஹஸ்பண்டுக்கு லீவு தான். அதனால் எங்கேயாவது போகலான்னு தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாட்டர்டே எங்களுக்கு ஒரு கெட் டுகெதர் மீட்டிங் மாதிரி இருந்தது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மீட் பண்ணுற மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அன்றைக்கி தான் போய் நாங்கள் எல்லாருமே ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் ஆகிக்க போகிறோம். இங்கே நிறைய குரூப்ஸ் இருக்குங்க, ஆஸ்டின்லேயுமே வந்து தமிழ் பேசுகிறவங்க அந்த மாதிரிலாம் நிறையா குரூப்ஸ் இருக்கும். ஸோ நாங்களும் ஒரு குரூப்பில் இருக்கோம். அங்கே அதில் பார்த்திங்கன்னா எல்லோரும் மீட் பண்ணி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீட்டிங். அதுக்காக அடுத்த நாள் போகணும். சிக்கன் 65 வந்து நாங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். ஒவ்வொருத்தரும் ஒன்று செஞ்சு எடுத்துகிட்டு வரணும். அதனால் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் 65 நாங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டோம். அதனால் சிக்கன்லாம் வந்து கொஞ்சம் மேரினேட் பண்ணி வைக்க வேண்டிய ஒர்க் இருக்குது அன்றைக்கி ஈவினிங், அது எல்லாத்தையும் எடுத்து பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புஷ்பா அம்மாவை பற்றி நான் சொல்லணும். இங்கே பக்கத்தில் தான் அவங்களும் இருக்காங்க. என் ஹஸ்பண்ட் பேர், பசங்க பேர்லாம் நான் அடிக்கடி சேனலில் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி ஆஸ்டின் குரூப்பில் நாங்கள் இருக்கோமா, அவங்களும் இருக்காங்க. அருள்மொழிவர்மன் அப்படிங்கிற பேர் பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒருவேளை இவங்களா தான் இருக்குமோ அப்படின்னு ஒரு கெஸ்ட்டில் தான் கால் பண்ணாங்க எங்களுக்கு. அப்புறம் பார்த்தா நல்லாவே பழக்கம் ஆகிட்டாங்க. இப்போது பக்கத்தில் தான் இருக்காங்க. எங்களை கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு நாள் வாங்கணும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, நம்ம சேனல் வந்து பார்த்துட்டு அதில் நம்மளை வந்து ஒருத்தவங்க ரெகனைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே எனக்கு ஹாப்பி தான். ஏன்னா ஒரு வீடியோ வந்து இப்போ நான் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன், வீடியோஸ் வந்து எடுக்கிறது என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு. அது எடிட்டிங் பண்ணுறது, வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது அப்படின்னு எஃபர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. எந்த ஒரு ஜாப்புமே ஈஸி கிடையாது, எல்லாத்துக்குமே அதுக்கு நம்ம எஃபர்ட்ஸ் வந்து போட்டு தான் ஆகணும். பார்க்குறதுக்கு வீடியோ எடுத்து போடுறாங்க அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி தெரியும், ஆனால் அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் இன்னுமே பிகினர் லெவலில் தான் இருக்கேன், நானே நிறைய கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் நான் வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்துட்டு வீடியோஸ் எடிட் பண்ணுறேன், ப்ரொஃபஷ்னல் யூடியூபர் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நானுமே லேர்னிங் ஸ்டேஜில் தான் இருக்கேன். அதை வந்து பார்த்து ஒருத்தவங்க நம்மளை நீங்கள் அந்த சேனல் வச்சுருக்கீங்க தானே அப்படின்னு கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்போ சிக்கன் 65 ரெசிபி நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்திருப்பேன், அதை தான் நான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறையா அமௌண்ட்டில் வந்துட்டு செய்கிறேன்னா சரி, அதை வந்து கண்டிப்பாக நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான்.
கவுண்டர் டாப் மேலே வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இது வந்து பெருசாக இருக்கிறது. இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா என்னோடய கேமராவில் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஷார்ட்ஸுக்கெல்லாம் நம்ம வந்து ஜஸ்ட் போர்ட்ரேட் மோட்லேயே போட்டால் போதும் அப்படிங்கிறனால மொபைல்லையே நான் ஷூட் பண்ணிடுவேன் ஷார்ட்ஸுக்கு போடுறதெல்லாம். லென்த்தி வீடியோஸ்க்கு வந்து சில சமயம் வந்து கேமரா எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போக முடியாது. எனக்கு இன்னும் அது வந்து சில இடத்துக்கெல்லாம் தயக்கமாக தான் இருக்குது கேமராவை தூக்கிட்டு போகிறது. அப்போல்லாம் வந்து மொபைலில் எடுத்துப்பேன். வீட்டில் இருக்கிறப்பெல்லாம் வந்துட்டு கேமராவில் எடுத்துப்பேன். எடிட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இன்ஷாட்டு யூகட் அப்படின்னு 2 யூஸ் பண்ணுவேன். ஷார்ட்ஸ் வந்து டெய்லியுமே ஒரு ஷார்ட்ஸ் நான் போடணும். ஸோ டெய்லியுமே எனக்கு எடிட்டிங் ஒர்க் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த 1 minute வீடியோ தாங்க பயங்கரமான ஒரு ட்ரிக்கியான ஒரு ஒர்க்கு. நம்ம அதுக்குள்ளே நம்ம சொல்ல வர விஷயத்தையும் சொல்லிடணும். நம்ம ரெசிபியெல்லாம் காட்டுறோன்னா என்ன ரெசிபி அப்படிங்கிறத அந்த 1 minute டக்குன்னு காட்டிடணும். ஸோ அதுதான் எனக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். அதுவும் டெய்லியும் வேறு கரெக்டாக அந்த டயத்துக்கு நான் அப்லோட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு வந்து ஒரு பூஸ்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாட்டா பபாய்.